டாக்டர், வினய் சார் கண்ணு முழிச்சிட்டாரு. அப்பப்ப செக் பண்ணிக்கோ. ஓகே மேடம். நான் வெளியே இருக்கேன் சார். வினய் கண்ணா, உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல? நீ நல்லா இருக்கல்ல? நான் தான் நல்லா இருக்கலம்மா, அப்புறமா அழுகுற. நீ அழுகுறத பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி எமோஷனலா இருக்குமா. அழாத வாசுகி, ப்ளீஸ். வினய் வினய் இருடா. வினய் சிரமப்படாத, நீ படுத்துக்க, ரெஸ்ட் எடு. இல்லப்பா, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கேன். நீங்க ஏன்பா பயப்படுறீங்க? விடுங்க. ஏன்பா எங்களை இப்படி பயமுறுத்திட்டியப்பா? உடம்பெல்லாம் வெளவெளுத்து போச்சு. அன்னிக்கும் மித்ராவுக்கும் நாங்க எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியாம தவிச்சு போயிட்டோம். என்ன சித்தப்பா நீங்க? இது என்னமோ எனக்கு ஃபர்ஸ்ட் டைமா? நான் தான் ஏற்கனவே டீசர் ட்ரெய்லர் எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டேனே. அப்புறம் என்ன சித்தப்பா, அப்படியே டியூன் ஆயிக்க வேண்டியதானே? டேய் வினய், எல்லாம் உனக்கு விளையாட்டா போச்சுல்ல? எனக்கே இப்பதான் போன உசுறு திரும்பி வந்த மாதிரி இருக்கு. உனக்கு மட்டுமாமா? எனக்கும் தான். இங்க பாருங்களேன், இப்பதான் நான் ஏதோ புதுசா பிறந்து வந்த மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கேன். ஆமா மாப்பிள்ள, பயங்கர ஃப்ரெஷ்ஷா இருக்க. அக்கா நீ அழுது மறுபடியும் மாப்பிள்ளைய டல் பண்ணிடாத என்ன? மாப்பிள்ள சூப்பரா. மாப்பிள்ள டே, உன் உடம்புக்கு நல்லா இருந்துச்சு, நாம இனி எப்பவும் போல சந்தோஷமா இருப்போம். ஓகே? ஓகே ஓகே, எல்லாரும் பார்த்தாச்சுல, கொஞ்சம் எல்லாரும் வெளியில வெயிட் பண்ணுங்க, அவன் ரெஸ்ட் எடுக்கட்டும். சரிண்ணே. பா, நான் லாஸ்ட் 24 hours ரெஸ்ட்ல தான்ப்பா இருக்கேன். இதுக்கு மேல நான் ரெஸ்ட் எடுத்தேன்னா அவ்வளவுதான், மறுபடியும் நான் கோமாக்கு தான் போகணும். அப்பா எல்லாருமே இருக்கட்டுமே, அப்படியே ஜாலியா அரட்டை அடிச்சிட்டு இருக்கேன். ப்ளீஸ் வினய், சொன்ன கேளு, உனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவை. அப்பா நான் நல்லா தான்ப்பா இருக்கேன், என்னை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வீட்டுக்கு கூட்டு போங்களேன். ஹே, என்ன நீ தூங்கி எழுந்தவ மாதிரி வீட்டுக்கு போகணும்னு சொல்ற? உனக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. டாக்டர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நீ வீட்டுக்கு போறதா என்னன்னு சொல்ல முடியும். நீ பேசாம படுத்து ரெஸ்ட் எடு. ஓகே? அவன் தான் சொல்றானா நீங்களும் புரியாம நின்னுகிட்டு இருக்கீங்க. எல்லாரும் வெளியில போங்க, போங்க. வாமா வாசுகி வா. மித்ரா, நீ எங்கம்மா போற? கூட இருந்து வினய பாத்துக்க. ஓ, ரெஸ்ட் எடுத்து கொடுக்குற டிராமா எதுக்கு தானா? ஆமாமா, நல்லா பாத்துக்கோ. ஓடா. என்ன பயமா இருந்துச்சா? இனிமே பயங்கரமா இருக்கும் பாரு. ஐயோ வினய், நீங்க திருந்தவே மாட்டீங்க. ஏய், நானே இப்பதான் கான்சியஸ்க்கு வந்திருக்கேன், என்ன மறுபடியும் அன்கான்சியஸ்க்கு அனுப்பிடாது என்ன? இனிமே இந்த மாதிரி ஏதாவது பேசுனீங்கன்னா கொன்னுடுவேன். என்ன வேணும் நான் பேசுறேன், அது என் ரத்தத்துல கலந்தது மித்ரா. அப்புறம் மித்து, நான் இல்லாத இந்த 24 மணி நேரம் உனக்கு எப்படி போச்சு? செம்ம ஜாலியா இருந்திருப்பல்ல? உங்களுக்கு என்ன, நீங்க உங்க பாட்டுக்கு எனக்கு என்ன போச்சுன்னு கண்ணை மூடிக்கிட்டு படுத்துட்டீங்க. நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். கஷ்டமா? அப்படி என்ன கஷ்டப்பட்ட? எங்க சொல்லு பாப்போம். அதெல்லாம் சொல்ல முடியாது.
ஏன் சொல்ல முடியாது? அதெல்லாம் அப்படிதான். அது என்ன ஹிஸ்டரியா சொல்றதுக்கு? அது ஒரு ஃபீலிங், வார்த்தையால சொல்ல முடியாது. ஆனா அப்புறம் எப்படி? நான் அன்கான்சியஸ்ல கண்ணை மூடிட்டு இருக்கும்போது அப்ப மட்டும் உன்னால எப்படி ஃபீல் பண்ணி சொல்ல முடிஞ்சது? என்ன சொல்றீங்க? கனவு ஏதாவது கண்டீங்களா? ஆமா, கிட்டத்தட்ட எனக்கு அது கனவு மாதிரி தான் மித்து. ஆனா உனக்கு அது கனவு இல்ல, நிஜம்தானே? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. ஏய், எனக்கு எல்லாமே தெரியும் மித்து. சும்மா தெரியாத மாதிரி நடிக்காத என்ன? வினய், நீங்க மயக்கத்துல இருந்தாலும் நான் பேசுறதுலாம் உங்களுக்கு கேட்கும் நம்புறேன் வினய். உங்க இதயம் துடிச்சிட்டு தான் இருக்கு. நான் பேசுறது உங்களுக்கு கேட்கும் வினய், கண்டிப்பா கேட்கும். என்ன அப்படி பாக்குற? இவனுக்கு எப்படி தெரியும் தானே? மித்து, நீங்க என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுக்கு அப்புறம் இங்க என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு எனக்கு சுத்தமா தெரியாது. ஆனா நீ என்கிட்ட பேசினது மட்டும் கிட்டத்தட்ட அது ஒரு கனவு மாதிரி இருந்துச்சு. இந்த தூக்கத்துல வர கனவு அது கண் முழிச்சோன்னு காணாம போயிடுமா? ஆனா இது மறந்து போகாது மித்து. இனிமேல மறந்து போகாது. என்னோட வாழ்நாள்ல கடைசி மூச்சு வரைக்கும் அது மறக்காது. சரி, இப்ப சொல்லு, உனக்கு இது கனவு இல்ல, உண்மைதானே? ஹே ஹே, ஓகே. இப்போ உன்னோட ஃபீலிங்ஸ்லாம் எனக்கு இப்போ வார்த்தையால சொல்லு. சொல்லு மித்து, சொல்லு. அதான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் கேட்டுச்சுல்ல, அப்புறம் ஏன் கேக்குறீங்க? எனக்கு ஆக்சுவலா நீ சொன்னதெல்லாம் நம்பவே முடியல. ஒருவேளை நான் கண்ணு முழிக்கிறதுக்காக நீ போய் சொல்லியிருந்தனா? அதனால தான் கேட்குறேன். உன் மனசுல இருக்கிறத அப்படியே திருப்பி சொன்னனா நல்லா இருக்கும் மித்ரா. எனக்காக சொல்ல ப்ளீஸ். ஐயோ சாமி, நான் தெரியாம சொல்லிட்டேன், விடுங்க. மறுபடியும் எல்லாம் சொல்ல முடியாது. இப்ப நீ சொல்லன்னு வை, அப்புறம் நான் சொல்லுவேன். என்ன? எங்க சொல்லுங்க பாப்போம். எல்லா பொண்ணுங்களும் சொல்லுவாங்க, தனக்கு பிடிச்சவனை பத்தி சொல்லும்போது ஒரு நாள் வாழ்ந்தாலும் அவன் கூட தான் வாழ்வேன்னு. நான் உங்க கூட இவ்வளோ நாளா இருந்திருக்கேன், ஆனா ஒரு நாள் கூட சந்தோஷமாவே வாழல. அந்த ஆசை இப்ப வந்திருக்கு வினய். உங்க கூட ஒரு நாள் வாழ்ந்தாலே போதும். அதை நினைச்சுக்கிட்டே கடைசி வரைக்கும் வாழ்ந்துடுவேன் வினய். எழுந்து வாங்க வினய், எழுந்து வாங்க வினய். எத்தனையோ முறை உங்களுக்கு என் மேல இருக்கிற காதல மறைமுகமா சொல்லியிருக்கீங்க, எனக்கு கொடுத்த கிஃப்ட் மூலமா சொல்லியிருக்கீங்க. ஏன் ஸ்ட்ரைட்டா ஐ லவ் யூன்னு கூட சொல்லியிருக்கீங்க. ஆனா அப்பெல்லாம் நான் உங்ககிட்ட என்னோட காதலை மறைச்சிட்டு தான் இருந்திருக்கேன். இருந்தாலும் வினய், நீங்க அதை உணர்ந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும்.
நீங்க சொன்னீங்கல்ல என் கூட வாழ ஆசையா இருக்குன்னு. இப்ப நான் சொல்றேன் வினய், உங்க கூட சேர்ந்து வாழணும்னு எனக்கு ஆசையா இருக்கு வினய். I love you. I love you too, Vinay. ஆமா வினய், I love you. I love you. மித்ரா, இப்ப எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? இந்த நொடி இப்பவே செத்து போயிடலாம் தோணுது மித்ரா. இப்படி பேசாதீங்கன்னு நான் எத்தனை தடவை சொல்றது? மறுபடியும் உங்களை என்னங்க? வா வாசுகி, உட்காரு உட்காருமா. என்னங்க, வினய் இப்ப ஓகே தானே? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? ஓகே தான் வாசுகி, அபாய கட்டத்தை தாண்டிட்டான். ஆனா அப்படியே விட்டுற முடியாது, ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணி தான் ஆகணும். அத பண்ணிட்டு தானே இருக்கீங்க? ஆமா, ஆனா நோய் கொஞ்சம் சிவியர் ஆக ஆக ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் தீவிரமாக்க வேண்டியிருக்கு. என்னமா மித்ரா, உன் ஹஸ்பண்ட் இப்ப கண் முழிச்சிட்டான். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தா மித்ரா என்ன உண்டு இல்லைன்னு ஆக்கியிருப்பா. ஆமா, அதுக்கு தானே பொண்டாட்டி ஒருத்தி வேணும்னு சொல்றது. சும்மாவா நான் வினய்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அடிச்சுக்கிட்டேன். ஆனா உங்க ரெண்டு பேருக்குமே நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். வினய்க்கு இதெல்லாம் நடக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்ன கேட்டா இதெல்லாம் ரொம்ப கம்மிதான். இன்னும் வினய்க்கு ட்ரீட்மெண்ட் இன்டென்ஸ் ஆக ஆக நிறைய கான்சிக்வன்சஸ் வரும். இந்த மயக்கம், பிளட் வாமிட், பெயின், ஹெட்ஏக் இன்னும் பல மடங்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குமா? என்னங்க என்ன சொல்றீங்க? வாசுகி, நான் உன்னை பேனிக் ஆக்குறதுக்காக இதை சொல்லல. நான் சொல்ல வரத கொஞ்சமாவது புரிஞ்சுக்கேன் ப்ளீஸ். அவனுக்கு இன்னும் பெரிய பிரச்சனைகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க ரெண்டு பேரும் இதுக்கெல்லாம் மென்டலா ப்ரிப்பேர் ஆகணும். அதுக்கு தான் சொல்றேன். அவன் இதுக்கப்புறம் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் வர வேண்டியிருக்கலாம். நீங்க ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி பயந்து போய் சாப்பிடாம சரியா தூங்காம வீட்டுக்கு போகாம அடம்பிடிச்சா என்னால நிம்மதியா ட்ரீட்மெண்டே கொடுக்க முடியாது. அதுக்காக அவன் பாட்டுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருப்பான், நாங்க பாட்டுக்கு வீட்ல போய் நிம்மதியா தூங்கி எந்திரிச்சு சந்தோஷமா இருக்கணுமா? ஐயோ, நான் அப்படி சொல்லல வாசுகி. இவ்வளவு டிராமா தேவையில்லைங்கிற. இப்பவே மென்டலா ப்ரிப்பேர் ஆயிக்குங்கன்னு சொல்றேன். ஓ, நாங்க அவன் மேல இருக்கிற அன்புல துடிச்சு போறது உங்களுக்கு டிராமா கிரியேட் பண்ற மாதிரி தெரியுதா? நான் உங்ககிட்ட பேச நினைச்சேன் பாரு, அது ஏன் தப்புதான். மித்ரா, உனக்காவது நான் என்ன சொல்றேன்னு புரியுதாமா? புரியுது டாக்டர். சாரி, நானும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு எவ்வளவோ நினைக்கிறேன், ஆனா என்னால முடியல. நல்லது, அப்படியே இருந்துக்கோ. உன் மாமியாருக்கும் சொல்லி புரிய வை. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எப்ப வினய வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம்? இப்பதானே வாசுகி மயக்கம் தெரிஞ்சிருக்கு. ஒரு 2-3 நாள் அப்சர்வேஷன்ல வைக்கலாம். என்னது, இன்னும் 2-3 நாளா? ஏன்? அதான் கண்ணு முழிச்சிட்டான்ல. ஐயோ வாசுகி, உனக்கு நான் எத்தனை முறை சொல்றது? அவன் என்ன காய்ச்சல் வந்தா இங்க வந்தான், கண்ணு முழிச்சதும் வீட்டு கூட்டிட்டு போறதுக்கு. உனக்கு மட்டும் நான் என்ன சொன்னாலும் ஏன் புரிய மாட்டேங்குது? இல்லங்க, அதெல்லாம் வேண்டாம். இந்த ஹாஸ்பிடல் அட்மாஸ்பியரே என் பையனை சரியாக விடாத. நம்ம வீட்லயே வச்சு பாத்துக்கலாம். என்ன மித்ரா? ஆமா டாக்டர்,
பெருசா எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அவரை வீட்ல வச்சு பாத்துக்கலாம்ல. நீயுமா மித்ரா? இல்ல டாக்டர், டெய்லி அப்சர்வேஷன் பண்றதுக்காக அவர் இங்க இருந்தப்போ நான் தானே பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வீட்லயும் நானே பண்றேன். அம்மா சொன்ன மாதிரி அவருக்கு இந்த ஹாஸ்பிட்டல் அட்மாஸ்பியர்லாம் செட் ஆகாது டாக்டர். இங்க வச்சு சமாளிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். அது சரி, வீட்டு மகாராணிங்க 2 பேரும் ஒரு விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் மறுத்து பேசிட்டு ஒருத்தன் நிம்மதியா இருந்துட முடியுமா என்ன? சரி, நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம். இல்ல டாக்டர், நான் எதுக்கு சொல்றேன்னா புரியுதுமா, நீ சொல்றது கரெக்ட் தான். ஓ, மருமக சொன்னா புரியும், நான் சொன்னா புரியாது, அப்படிதானே? உனக்கு இப்ப வினய வீட்டுக்கு கூட்டிட்டு போறது முக்கியமா இல்ல என் கூட சண்டை போடுறது முக்கியமா சொல்லு. வாங்க நம்ம கிளம்பலாம். வாமா. மா, நான் வரும்போது ஒவ்வொரு தடவையும் ஆர்த்தி எடுத்துட்டு இருப்பீங்களா? வினய், ஆரத்தி சுத்தும் போது பேசக்கூடாது, சும்மா இரு. கொடுங்கக்கா. இத வாசல்ல கொட்டிடுறேன். உள்ள வாங்க. இப்ப எதுக்குமா நீ கண்ணை கசக்கிட்டு இருக்க? நான் நல்லா தானமா இருக்கேன். சொல்லுவடா, ஏன் சொல்ல மாட்ட? நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் உயிர் போய் உயிர் வந்தது எங்களுக்கு தானே தெரியும். சரிம்மா, அத நல்லபடியா வந்துட்டார்ல, விடுங்க. வினய், நீங்களும் ஏன் அவங்கள புரிஞ்சுக்காம பேசுறீங்க? ஆமா அண்ணே, அதான் வினய் வீட்டுக்கு வந்தாச்சுல, எல்லாரும் ஜாலியா இருங்க. நீ இல்லாம வீடே வீடு மாதிரி இல்ல வினய். இப்பதான் நிம்மதியா இருக்க. இத்தனை நாள் வீடு வீடு மாதிரி இல்லாம தியேட்டர் மாதிரியா இருந்தது. இந்த டயலாக எவன் கண்டுபிடிச்சானே தெரியல. ஐயோ, அதான் வினய் வந்துட்டான்ல, விடு, எல்லாம் சரியாயிடும். என்னப்பா, நான் மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கே போக மாட்டேங்கிற மாதிரி பேசுறீங்க? வினய், சரி, என்ன சமைக்கலாம்னு சொல்லுங்க, டக்குன்னு ரெடி பண்ணிடுறேன். இன்னைக்கு என் பையன் வீட்டுக்கு வந்துட்டான், அதனால யாரு என்ன கேட்டாலும் கிடைக்கும். சரி, எனக்கு பிரியாணிமா. வினய், பிரியாணி எல்லாம் சாப்பிடக்கூடாது. அதுவும் இல்லாம இன்னைக்கு அமாவாசை வேற, நான்வெஜ் எல்லாம் செய்யக்கூடாது. அம்மா, ஸ்வீட் ஏதாவது செய்யலாமா? இல்ல இல்ல, ஸ்வீட் எல்லாம் வினய் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அண்ணே, என்ன கத்திரிக்காய் குழம்பு வைப்பீங்களா, அது வைக்கிறீங்களா? ஏங்க, கத்திரிக்காய் இருக்கா இல்லையான்னு தெரியலையே ரகு. கொஞ்சம் பேசிட்டுங்க, நான் வந்துடுறேன். ஹலோ சாஹி. ராம்கே, கொஞ்சம் பேசலாமா? எஸ் பேசலாம், சொல்லு. ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பாத்தியா? பார்த்தேன். நீ என்ன நினைக்கிற? நான் நினைக்கிறது இருக்கட்டும் சாஹி, நீ தான் ஆன்காலஜிஸ்ட், கேன்சர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்காக நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்க. நீ சொல்லு மேன். சரி, நான் உன்னை டாக்டரா நினைச்சு பேசணுமா இல்ல பேஷண்டோட அப்பாவை நினைச்சு பேசலாமா? நீ டாக்டராகவே பேசு சாஹி. Vinay cross stage 2.